ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐவி கிரியேஷன். நம்ம இன்றைக்கி சேனலில் இலவச தையல் பயிற்சி இப்போ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் வந்து பாக்ஸ் பீட்டர் பேபி கவுன் வந்து மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து 1 இயர் பேபி ஆர் 2 இயர் பேபிக்கு வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ரெக்கார்ட் நோட் ஏதாவது ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தால் இதே மாதிரி நீங்கள் டயக்ராம் வரைஞ்சி வச்சுக்கோங்க. பாக்ஸ் ப்ளீட்டட் பொறுத்த வரைக்கும் 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து பாக்ஸ் ப்ளீட்டட் பேபி கெவுனு, இன்னொன்று வந்து ப்ளீட்டட் ஸ்கெட்டு. ஸோ இது 2 தான். நான் வந்து 2வது டைப் வந்து பார்க்குறேன். பேபி கெவுன் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது, எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கால்குலேஷன் வந்து நான் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் அந்த கால்குலேஷனை வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக நம்ம பெட்டிக்கோட்லாம் எப்படி நம்ம மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே மாதிரி தான் இதில் மெஷர்மெண்ட் எடுக்கணும். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா செஸ்ட்டு வித்தும் வேஸ்ட்டு வித்தும் ஒரு இன்ச் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சீம் அலவன்ஸ்க்காக 1 இன்ச் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேயா? அதுக்கடுத்து வந்து நான் ஃபுல் லென்த்து வந்து இங்கே 23 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸோ வந்து டாப் வந்து 6 இன்ச்சும் பாட்டம் வந்து 17 இன்ச்சும் 23 இன்ச் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து டாப் மேல் பக்கம் மட்டும் 6 இன்ச்சு, கீழ்ப்பகுதி வந்து 17 இன்ச்சு. இந்த 17 இன்ச்சில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ளீட்ஸ் வந்து வைக்க போகிறோம். ஓகேயா? ஸோ இதுதான் நம்ம வந்து இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்போ வந்து எப்படி கிளாத்தை வந்து அளக்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ 1 மீட்டர் அப்படின்னா 39.5 இன்ச் தான் வந்து 1 மீட்டர். நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பார்த்துவாங்க. எவ்வளோ மீட்ரு வந்து எத்தனை 1 மீட்டர்னால் எத்தனை இன்ச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எனக்கு வந்து 1.5 மீட்டர் இருக்குது. நம்ம என்ன தான் கடையில் வாங்கினாலும் எவ்வளோ கிளாத் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு நம்ம வந்து அளந்துக்கணும். இவ்வளோ கிளாத்தில் தான் நம்ம தைக்க போகிறோமா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் வந்து 1.5 மீட்ரு வந்து வச்சுருக்கேன். ஓகேயா? அளந்துட்டேன். 1.5 மீட்டர் இருக்குது எனக்கு. அடுத்து கிளாத்தை எப்படி வந்து நம்ம போடுறது அப்படின்னு பார்த்துடலாம். இதுவும் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்று. ஸோ நம்ம பக்கம் வந்து க்ளோசிங் சைடு இருக்கணும், அதர் சைடு வந்து ஓப்பனிங் இருக்கணும். ஓகேயா? ஸோ பார்த்துக்கங்க எப்படி போட்டிருக்கேன்னு. இது மாதிரி தான் நீங்களும் போடணும். ஏன்னா வந்து நம்ம ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி போட்டோம்னா தான் நம்ம கரெக்டாக வந்து கட் பண்ண முடியும். மாற்றி போட்டோம்னா கிளாத்து வீணாக போயிடும். ப்ளவுஸுக்கும் சுடிதாருக்கும் இதே மாதிரி தான் போடணும். ஓகேயா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு பண்ணி அடுத்து ஒரு ஃபோல்டு, டபுள் ஃபோல்டு பண்ணிங்கன்னா பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டு, அடுத்து ஒரு ஃபோல்டு, டபுள் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், மார்க் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ 4 லேயர் வரும். பார்த்துக்கோங்க. 4 லேயர், அந்த பக்கம் 4 லேயர் இருக்குது. இந்த பக்கம் வந்து க்ளோஸிங்காக 2 லேயர்ஸ் இருக்குது. ஓகேயா? எப்பயுமே கிளாத்தை வந்து நம்ம கரெக்டாக மடித்து போடணும். தப்பாக மடித்து போட்டோம்னா கிளாத்து வீணாக போயிடும். ஓகேயா? இதே மெத்தட் தான் எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணணும். ப்ளவுஸு, சுடிதாருக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் கிளாத் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு வந்து நான் வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். எதுக்கு இது போடுறேன் அப்படின்னா, கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் கிளாத்து. ஸோ நம்ம அப்படியே எடுத்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். கொஞ்சம் ஏற்றி இறக்கி வந்து ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஆனால் 1/2 இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணி லைன் போட்டுக்கோங்க. ஓகேயா? அதுக்கடுத்து வந்து டாப்போட இன்ச்சு எத்தனை இன்ச்சு வந்து நம்ம டாப் வந்து எடுத்துருக்கோம் பார்த்துக்கலாம். 6 இன்ச்சு. ஸோ 6ஓட ஒரு இன்ச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தம் 7 இன்ச்சு. ஸோ 7 இன்ச்சுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு நம்ம எப்பயும் போல் நம்ம மார்க் பண்ணுவோம்ல, நெக்கு வித்து, நெக்கு ஹைட்டு. ஸோ அதை வந்து எப்பயும் போல் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ நெக்கு வித்து வந்து எனக்கு 2 இன்ச் இருக்குது. ஸோ அந்த 2 இன்ச்சை வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து நெக்கு ஹைட்டு வந்து 3 இன்ச் இருக்குது. ஸோ 3 இன்ச்சை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் மார்க் பண்ணி பழகினா தான் நீங்கள் ப்ளவுஸு, சுடிதாரெலாம் வந்து நல்லா ஸ்டிச் பண்ண முடியும், பிகினர்ஸாக இருக்கவங்க. ஓகே? அதே மாதிரி லைன் போட்டுக்கோங்க. ஸ்கேல் வச்சே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், கையில் போட வேண்டியதில்லை. ஸ்கேல் வச்சு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிங்கன்னா தான் அடுத்து போக போக கையில் வந்து நேராக வந்துடும். ஓகே? அடுத்து வந்து ஷோல்டர் வந்து நான் 4.5 இன்ச் வச்சுருக்கேன். ஸோ நான் அதை மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து ஆம்கோலும் வந்து 4.5 இன்ச் தான் வச்சுருக்கேன். அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் வந்து ஷோல்டரும் ஆம்கோலும் ஒரே அளவாக தான் இருக்கும் பேபி ட்ரெஸ்ஸில். அதே மாதிரி ஆம்கோல் வளைவு வரையணும். அதை வந்து நம்ம எப்பயும் போல் நார்மலாக கையிலேயே நம்ம வரைஞ்சி விட்டுலாம். 1 இன்ச்சு வந்து அளவு எடுத்து கையிலே வரையலாம். பார்த்துக்கங்க, 1 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். ஸோ 1 இன்ச் வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு கையிலே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஜாயின் பண்ணி விட்ருங்க அந்த வளைவை. இது ஆம்கோல் வளைவு ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேல் வச்சு கூட நம்ம இதை யூஸ் பண்ணலாம். நம்ம அடுத்தது கிளாஸில் ப்ளவுஸ் கிளாஸ்லாம் போகும்போது அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கழுத்தோட வளைவு வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்த டிசைன் நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்க. நான் வந்து சும்மா லைட்டாக கிராஸ் மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அடுத்து வந்து செஸ்ட்டு வந்து நம்ம 5 + ஒரு இன்ச்சு ஆட் பண்ணி 6 இன்ச் வச்சுருக்கோம். ஸோ செஸ்ட்டு வந்து 6 இன்ச்சு. அதே மாதிரி வேஸ்ட்டு வித்தும் வந்து 6 இன்ச்சு தான். ஸோ ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும்னா ஜாயின் பண்ணிக்கிறோம். மேக்ஸிமம் பேபி ட்ரெஸ்னால் வேஸ்ட்டுக்கும் செஸ்ட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் தெரியாது. ரெண்டுமே ஒரே லைனாக தான் இருக்கும். ஓகேயா?
போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணுறோன்னா கட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. லைட்டாக தொண்டை கட்டிக்கிச்சு, ஒன்றும் இல்லை, சாரி. ஸோ ஃபுல்லாக என்ன பண்ணுறீங்கன்னா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி கட் பண்ணும்போதும் நல்லா கரெக்டாக கட் பண்ணணும். வளைவு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். ஓகே, ஸோ பார்த்துக்க. நம்ம வந்து டாப் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாட்டம் வந்து கட் பண்ணணும். பாட்டத்துக்கு வந்து நான் ப்ளீட்ஸ் வந்து எவ்வளோ எடுத்துருக்கேன்னா 2 இன்ச்சு வந்து ப்ளீட்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா, 2 இன்ச் வந்து ப்ளீட்ஸ் எடுக்கிறேன். ஸோ அந்த 2 இன்ச்சு வந்து நம்ம என்ன பண்ணால் கிளாத்து ஃபுல்லாக வைக்கிறோம். அதுக்கு முன்னாடி கிளாத்தை வந்து நீங்கள் அளந்துக்கோங்க. ஸோ 2 கிளாத் இருக்குது, ஏன்னா முன்பக்கம் பின்பக்கம், அதனால் 2 கிளாத் வச்சுருக்கேன். ஸோ கிளாத்தோட நீளத்தை வந்து அளந்துக்கோங்க. நீளம் வந்து எனக்கு 52 இன்ச் இருக்குது, அகலம் வந்து 17 இன்ச் இருக்குது. ஓகே, பார்த்துக்குங்க. 52 இன்ச்சு நீளம் வந்து 52 இன்ச்சு. ஸோ ஒரு 1/2 இன்ச்சு வந்து என்ன பண்ணணும்னா சீம் அலவன்ஸுக்காக இந்த பக்கமும் அந்த பக்கமும் லாஸ்ட் சைடும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 இன்ச்சு வந்து நான் என்ன பண்ணேன்னா ப்ளீட்ஸுக்கு 2 இன்ச் எடுக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன், எல்லா அந்த கிளாத் ஃபுல்லாகவே 2 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். ஸோ நம்ம இப்படி மார்க் பண்ணி தான் ப்ளீட்ஸ் வந்து வைக்கணும். ஓகேயா, இது ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான வேலை இல்லை, ரொம்ப ஈஸியான வேலை தான். நம்ம பிகினர்ஸாக இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பமாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் போக போக நீங்கள் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேயா, எல்லாமே 2 இன்ச் வச்சுருங்க. ஏது வைக்கிறோம் அப்படின்னு ஒன்றுமே தெரியாது, பட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு பார்க்கும்போது தான் ஸோ இதுக்காக தான் நம்ம இதை வச்சுருக்கோம் போல இருக்குது அப்படின்னு நமக்கே தெரியும். அப்போ தான் நமக்கே புரியும். ஓகேயா, என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் ஸ்டிச் பண்ணால் தான் உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். அப்போ தான் வந்து உங்களை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். ஓகே, ஸோ நான் என்ன தான் நாங்கள் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருக்கவங்க நல்லா தெளிவாக உட்காந்து ஒரு தடவைக்கு 2 தடவை கிளாஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதில் ஒரு ஃபார்முலா மாதிரி போட்டிருக்கேன், 1 2 3 4ன்னு போட்டிருக்கேன். ஸோ இதை எப்படி வந்து ப்ளீட்ஸ் வைக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். அந்த 2 போட்டிருக்கேன்ல, 2 எடுத்து என்ன பண்ணால் 1ல் வைக்கணும். ஓகேயா, பார்த்துக்கோங்க. அந்த 2ன்னு போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அதை எடுத்து நான் 1ல் வைக்கிறேன். சரியா, அதே மாதிரி மேலே இருக்க கிளாத்து எவ்வளோ தூரம் உள்ளே போகுதோ அதே அளவு கீழே இருக்க கிளாத்தும் உள்ளே போகணும். கொஞ்சம் கிராஸாக போனாலும் ஏற்றி இறக்கி வந்துடும், ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அசிங்கமாக போயிடும். அதனால் மேலே இருக்க கிளாத்து எவ்வளோ தூரம் இருக்கோ அதே மாதிரி 1 இன்ச்சு உள்ளே போகுதா அதே மாதிரி தான் கீழே இருக்க கிளாத்தும் 1 இன்ச்சு உள்ளே போகணும். நான் எப்படி வைக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பின் யூஸ் பண்ணிக்கோங்க, பார்த்துக்கோங்க. பின் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த பின் எடுத்தால் போதும். அடுத்து வந்து 3 எடுத்து என்ன பண்ணணும், 4ல் வைக்கணும். சரியா, இதுதான் வந்து ஒரு ப்ளீட்டு. 2 எடுத்து 1ல் வச்சாச்சு, 3 எடுத்து 4ல் வச்சாச்சு. ஸோ அப்போ வந்து நமக்கு என்னாங்கன்னா ஒரு ப்ளீட் வந்து நமக்கு வந்துடும் ஃபஸ்ட்டுமா. ஸோ இது வந்து ஒரு ப்ளீட்டு. ஓகேயா, இதே மாதிரி தான் நம்ம அந்த கிளாத்து ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வைக்கணும். மேக்ஸிமம் வந்து ஒரு 3-4 ப்ளீட்ஸ் வந்து அழகாக வரும். ஓகேயா, ஸோ 3 எடுத்து என்ன பண்ணுறேன், 4ல் வைக்கிறேன். மறுபடியும் பார்த்துக்குங்க, 2 எடுத்து 1ல் வைக்கிறேன், 3 எடுத்து 4ல் வைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வைக்கிறோம். ஓகேயா, ஸோ இதில் நீங்கள் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் நாங்கள் போட்டிருக்கோம், அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். அதில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், நம்ம என்ன பண்ணுறோன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸோ கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். பார்த்துக்க, நான் ப்ளீட்ஸ் வச்சுருக்கேன். இதே மாதிரி தான் அடுத்தும் நம்ம ப்ளீட் வைக்கணும். ஓகே, ஸோ இதே மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு பாருங்கள். ப்ளீட்ஸ் வைக்க முடியல, வைக்க தெரியலனா கூட நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகேயா, ஸோ இதே மாதிரி தான் நம்ம வந்து பெரியவங்களுக்கும் வந்து நம்ம மேக்ஸி ட்ரெஸ் தப்போம்ல, அது இந்த மாதிரி இந்த பாக்ஸ் ப்ளீட் வச்சு ஒரு கிளாஸ் இருக்குது. ஓகே, அதனால் இதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம மேக்ஸி ட்ரெஸ் வந்து இன்னும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், தைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேயா, பார்த்துங்க எப்படி நான் ப்ளீட்ஸ் வைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ப்ளீட்ஸ் வைங்க. மேக்ஸிமம் காட்டன் கிளாத் வாங்கி ஸ்டிச் பண்ணுங்கள். பேஸ்ட்டு கிளாத்லேயும் ஸ்டிச் பண்ணலாம், பட் காட்டன் கிளாத்து ஸ்டிச் பண்ணிங்க கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பார்த்துங்க, நான் ஃபுல்லாக ப்ளீட்ஸ் வச்சுட்டேன்னா, ஸோ இந்த மாதிரி தான் நீங்களும் ப்ளீட்ஸ் வச்சு பழகணும். ஓகேயா, நான் வந்து பின் பண்ணியிருக்கேன், குண்டூசி வச்சு பின் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த குண்டூசி எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்துக்குங்க, இது வந்து எது அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா நம்ம டாப் இருக்குது பார்த்திங்களா, டாப் அளவு கரெக்டாக இருக்கும். டாப் எத்தனை இன்ச்சோ அதே இன்ச்சு வந்து நமக்கு வந்து அந்த வேஸ்ட் வந்து இருக்கணும். பார்த்துக்க, நான் எப்படி வைக்கிறேன்னு இதே மாதிரி தான் நீங்களும் வைக்கணும். ஓகேயா, ஸோ இதே மாதிரி வச்சு பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.